தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகின்றார். இந்த சனி வக்ரம் அடைகிறதுனால சனி பயிற்சியால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களும் தாக்கங்களும் அதிர்வலைகளும் ஏற்பட போகிறது என்பதை முழுக்க இந்த காணொலியை பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். செட்டிங்ஸை ஆன் பண்ணிவிட்டு முழுக்க இந்த வீடியோஸ் வர உங்களுக்கு புது புது வீடியோஸாக அப்லோட் பண்ணுறோம். அதில் நீங்கள் எல்லாம் பார்த்து பயன்பெறக்கூடிய விஷயமாக அது அமையும். இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் சனியானவர் ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார். இந்த சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. இந்த ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பணம் கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடிகள் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதியான மன மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, நன்மையே அதிகம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது திசாபுத்தி வாரியாக நட்சத்திர வாரியாக திசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க, இது குருவோடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 16 வருடங்கள். என்னோடய கால்குலேஷனுக்கு ஒரு 11 வருடங்கள் எடுத்துக்கிறேன். சனி திசை ஒரு 19 வருஷம். மொத்தம் 30 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும். பொதுவாக குரு சனி திசை நடந்திருந்த புனர்பூசக்காரங்களுக்கு ஒரு சொல்லில் அடங்காத பிரச்சனைகளும் துன்பங்களும் ஆட்படுத்தி கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளானவங்க மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க. இவங்களுடைய இந்த சனி வக்ரத்தோடைய தாக்கங்களும் அதிர்வலைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு நற்பலன்களே அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த காலகட்டத்தில் சனி திசையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது. ஃபினான்ஷியல் விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாகவும், கையில் ஒரு பைசா இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு தொடச்சி எடுக்கிற மாதிரி சனி திசையை ஒரு நேரத்துக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இந்த தரித்திரம் அப்படிங்கிறது போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துரும். குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இந்த சனி திசையில் பொதுவாகவே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதுனால ஹார்ட் ஒர்க் 200% போட்டால் தான் 100% கிடைக்கும். 50%. இது பள்ளி மாணவர்களுக்காக இருந்தாலும், உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, மிகுந்த உழைப்பை மட்டுமே நம்பி இந்த காலகட்டங்கள் நகர்த்தி வெளியில் கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராகவும் நிறைய விஷயங்களை உங்கள் படிப்பினையாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் கண்டிப்பாக உருவாகும். இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஃபாரின்லேயோ இல்லை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ பயணம் பண்ணக்கூடிய அதன் மூலியமாக ஜீவனத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டங்கள் உருவாகும். இந்த சனி திசையை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய இந்த திசையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய இந்த திசையில் நீங்கள் ஒரு சில தீமைகளும் நன்மைகளும் கலந்து கொடுக்கக்கூடிய இந்த சனி பீரியடில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் பொறுமையும் அவசியம் தேவை அப்படிங்கிறது தான் உண்மை. கலத்திர வழியில் ஒரு சில தொந்தரவு, புத்திர வழியில் ஒரு சில பேருக்கு தொந்தரவு, கடன், நோய், எதிரி அப்படிங்கிறதுல ஒரு மிக சிறிய பாதிப்புகளை ஏற்படக்கூடியதாக இந்த சனி திசை உருவாக்கி கொடுக்கும். அதனால் ஒரு 11 வயசுக்கு மேலே இருந்தே இந்த சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை சனி திசையை ஆய்வு பண்ணுங்கள். அது எந்த இடத்துலலாம் பார்க்குதோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது அர்த்தம். அப்படிங்கும்போது இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது முழுமையாக நான் உங்களுக்கு
சொல்லிடுது. அதுக்கப்புறம் புதன் திசை 30 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். அடுத்தது புதன் திசை 30 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். இந்த புதன் திசை உங்களுக்கு ராசியாதிபதி லக்னாதிபதி லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசையும், கன்னி ராசி கன்னி லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி திசை தான். இந்த புதன் திசையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக இந்த தசா காலங்களில் கொடுத்துருவார். இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காரியமும் செய்வார். காரிய தடையெல்லாம் நீங்கி மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய, முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, வியாபாரத்தில் முழு சிந்தனையும் உங்களுக்கு புதன் திசையில் கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆசிரியர், டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், இதுவும் நல்ல காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவங்க, கல்வி விஷயத்தில் உதவி பெறக்கூடியவர்கள், கல்வி நிறுவனத்தினால நிறைய விஷயங்களை பண்ணுறவங்க, ஞானத்தை போதிக்கிறவர்கள், அதே மாதிரி சித்தர்கள், போதிக்கக்கூடிய குருமார்களுக்கு இது நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திசை இந்த சனி வக்ரத்தினால புதன் திசை நல்லபடியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 4 மாதத்துக்குள்ளே கொடுத்துரும். ஏற்கனவே படாத பாடு பட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப உற்சாகமான காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்தது கேது திசை 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த சனி வக்ரத்தில் கேது திசை வர்றது அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாகவும் இருக்கணும். மெட்டீரியலிசம் லைஃப் அப்படிங்கிற ஒரு டெய்லி லைஃப்புங்கிறது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு இயல்பான ஒரு மனநிலை உள்ள மன வாழ்க்கையை கொடுக்க மாட்டார். ஞானத்தை போதிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த காலகட்டங்களுக்கு எது திசையில் கொடுத்துருவார். அடுத்தது சுக்கிர திசை 54 வயசுலேருந்து 74 வயசு. இந்த காலகட்டம் தான் சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அனுபவத்தையும் அந்த மூலயமாக ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக சுக்கிர திசை கண்டிப்பாக அமையும். இந்த சுக்கிர திசை பொதுவாகவே 12க்கும் 5க்கும் உடையவர் அப்படிங்கும் போது கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார், சுபகாரியங்கள் விரயத்தையும் கொடுப்பார், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு போதிக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கொடுப்பார். அப்படிங்கும்போது இது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர திசை உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மினிமமாக சொல்லலாம். எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சுக்கிர திசை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். எனக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிச்சிங்க, ஒன்றுமே கொடுக்கல, இந்த சனி வகரத்துலையாவது கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், சுக்கிர திசை உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், நீசம் போகாமல் இருக்கணும், வக்ரம் அடையாமல் இருக்கணும். சுக்கிரன் ஒரு நல்ல கிரகம், அசுப கிரகத்தோடையோ இல்லை பகை வீட்டிலையோ இல்லை ஆகாத சனியோடைய பார்வையிலே இருந்தால் தான் பிரச்சனை. சூரிய திசை 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை காலங்கள் அப்படிங்கிறது 3க்குடைய திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காசு பணத்திலே, பழக்க வழக்கங்களிலே, சகோதர வழியிலும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும். அதே மாதிரி சூரிய திசையில் ஒரு சில மாற்றங்களும் ஏற்றங்களும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் பிரச்சனைகளும் கொடுக்கும். அரசாங்க வழியில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். லாக்கு அகெயின்ஸ்டாக இந்த நேரத்தில் வேலை செஞ்சிங்கன்னா அது கடுமையான தண்டனையும் சில பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சூரிய திசையில் இருக்குது. இந்த சூரிய திசையில் நீங்கள் நல்லது மட்டுமே நடக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நன்மைகள் அதிக அளவில் வாரி கொடுப்பார். இந்த சூரிய திசைக்கு சனி வக்ர காலங்கள் மிகப்பெரிய நல்ல காலங்க. ஏன்னா சனி திசையில் சனி 7.5 சனியோ அஷ்டம சனியோ அப்படி நடக்கும் போது பிரச்சனைகளுக்கு, ஆனால் சனி வக்ரம் அடையும் போது ஒரு சில பாதிப்புகள், விபத்து அப்படிங்கிறது விஷயத்துலலாம் கொஞ்சம் அறுவை சிகிச்சை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சந்திர திசை 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். இந்த சந்திர செவ்வாய் சூரிய திசை வந்துச்சுனாலே சனிக்கு ஒரு ஆகாத திசை, ஆனால் வக்ரம் அடையும் போது நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுப்பார். ரிவர்ஸில் கொடுத்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். நிறைய செல்வாக்கு செல்வம் தரக்கூடிய விஷயங்களும் சந்திர திசையில் அமையும். வெளிநாட்டு பயணங்கள் அமையும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள்லேருந்து மீட்டெடுத்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இது உருவெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. செவ்வாய் திசை 90 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. சொந்த வீடு, வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருவார். சந்திர திசை பொதுவாக உங்களுக்கு 2க்குடைய திசை. செவ்வாய் திசை அப்படிங்கும் போது அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்து 11க்கும் 6க்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால
நோய் எதிரி கடனை உருவாக்கினாலும் மிகப்பெரிய தொழில் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய, தொழில் லாபம் வந்தால் தானே நிறைய பிரச்சனைகள் எதிரிகள் உருவாக்கக்கூடிய விஷயங்கள், கடன், அப்புறம் நோய் இருக்கக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் நிறைந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவும் இந்த சனி வகர காலங்களில் அமையும். ராகு திசை 97 வயசுலேருந்து 115 வயசுக்குள்ளே, ஒரு 99 வயசுக்குள்ளே ராகு திசைங்க இருக்கிறவங்க உடல்நிலையில் பாதிப்பு, பிரச்சனைகள், மன அளவில் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதனால உடலுக்கு தேவையில்லாத ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்கிறதும், அதே மாதிரி சில விஷயங்களை கட்டுக்கோப்பாக இருக்கிறதும், மன அளவில் ஆன்மீக வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வழிபாடாக வியாழக்கிழமை நீங்கள் போயிட்டு குரு வழிபாடு பண்ணலாம். மிதுன ராசிக்கு குரு பாதகாதிபதினாலும் உங்களுக்கு நட்சத்திரம் குரு தான். அப்படிங்கும்போது அதையும் பண்ணலாம். அதே மாதிரி பெருமாளை வழிபடுறது மிக நன்மையான பலன். இதுக்கு 4 கிழமையெல்லாம் புதன்கிழமை சனிக்கிழமை விசேஷம்தான். அந்த காலகட்டங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனித்து செய்யணும். இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காக அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகாஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.